நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 31. வங்கத்தின் வடமேற்கே கங்கையை கந்தகி ஆறு சந்திக்கும் இடத்தில் பரந்து அமைந்திருந்த 120 சிற்றூர்கள் கொண்ட குறுநாடு அங்குள்ள வெண்ணாணல் பரப்பின் பொருட்டு புண்டரம் என்று அழைக்கப்பட்டது. முன்பு கிரிவிரஜத்தை ஆண்ட நிஷாத குலத்தரசன் வாலியின் 5 மனைவியரில் மாமுனிவராகிய தீர்க்கதமசுக்கு பிறந்த 4 மைந்தர்களால் அங்கம், வங்கம், கலிங்கம், சுங்கம், புண்டரம் என்னும் நாடுகள் அமைந்தன. கோரைப்புல் கொய்து மீன் பிடிக்கும் கூடை செய்து வாழும் மச்சர் குலத்தில் பிறந்து வாலியின் அரசியாக ஆன பானுபிரபையில் பிறந்த மைந்தனுக்கு மீனவ குடிகளன்றி பிறர் வாழா சதுப்பு நாடு பிற 4வராலும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அவன் புண்டரன் என்று அழைக்கப்பட்டான். கந்தகி சேற்றுமணம் சுமந்து ஒழுகும் பெருநதி. அதன் படுகையில் கோரை புல்வெளிகளுக்கு நடுவே மூங்கில் கழிகளை சதுப்பில் ஆழ ஊன்றி முனை பிணைத்து கட்டி உருவாக்கப்பட்ட கூம்பு குடில்களில் வாழ்ந்த மீனவர்கள் நாணல்களை பின்னி உருவாக்கிய படகுகளில் சென்று சிற்றோடைகளில் மீன் பிடித்தனர். சதுப்பில் துஞ்சிய முதலைகளை வேட்டையாடி அவ்வூனை உண்டனர். அவர்கள் கொண்டு விற்கும் முதலை தோலிற்கு சந்தைகளில் மதிப்பு உருவாக தொடங்கிய போது காலப்போக்கில் புண்டரம் ஒரு சிறு நாடென ஆயிற்று. வங்கத்திற்கு திரை கொடுத்து பணிந்து அது வாழ்ந்தது. 87வது புண்டர மன்னன் வசுவின் 8வது மைந்தனாக பிறந்தவன். கண்ணங்கரிய நிறமுடையவன் என்பதால் கிருஷ்ணன் என்று அழைக்கப்பட்டான். வசுவின் இறப்புக்கு பின் அவர் முதல் மைந்தன் வஜ்ரபாகு வங்கத்தை பணிந்து ஆணை பெற்று முடிசூடி புண்டரத்தை ஆண்டான். அவன் அமைத்த நகரம் புண்டரீகவர்த்தனம் என்றழைக்கப்பட்டது. நகரை சூழ்ந்து சதுப்பு மரங்களால் ஆன கோட்டை ஒன்றை அமைத்து நடுவே 3 அடுக்கு அரண்மனை ஒன்றை கட்டினான். பொன்னில் 12 இலைகளை கொண்ட முடி ஒன்றை செய்து அணிந்தான். அவையில் புலவரும் சூதரும் வந்து பாடி பரிசில் பெற்று சென்றனர். கந்தகிக்குள் 4 படகு துறைகளையும் கங்கைக்குள் நடுத்தர கலங்கள் அணையும் துறைமுகம் ஒன்றையும் அவன் அமைத்தான். கடல் வணிகம் உருவாகி தாமிரலிப்தி பெருநகராக ஆனபோது அதன் உரிமையின் பொருட்டு கலிங்கத்திற்கும் வங்கத்திற்கும் நடந்த போரில் வங்கத்தின் சார்பாக மச்சர் படை ஒன்றுடன் சென்று பொருத்தினான் வஜ்ரபாகு. அப்போரில் வங்கம் தோற்கடிக்கப்பட்ட போது களத்தில் வில்லுடன் விழுந்து மடிந்தான். வங்கத்தை வென்று எரி பறந்தெடுத்த கலிங்கப் படைகள் கங்கையின் ஊடாக வந்து புண்டர நாட்டில் பரவின. நகரம் எரியூட்டப்பட்டது. பொருதி மடிந்தனர் ஆண்கள். கலிங்கர் மச்சர் குலத்து பெண்டிரையும் குழந்தைகளையும் பிடித்து அடிமைகளாக கொண்டு சென்றனர். மூங்கில் கழிகளின் மேல் மரப்பட்டைகளால் கட்டப்பட்ட இல்லங்கள் கொண்ட புண்டரீகவர்த்தனம் கலிங்கர்களால் எரித்து சாம்பலாக்கப்பட்டது. தன் உடன் பிறந்தார் கலிங்கத்துடனான போரில் வெட்டி வீழ்த்தப்படுவதை 6 வயது சிறுவனாகிய கிருஷ்ணன் கோரை புதர் மறைவுக்குள் அமர்ந்து கண்டான். அவன் உடல் நடுங்கி சிறுநீர் ஒழுகியது. பின்பு நீந்தி மேலெழுந்து நோக்கிய போது தன் ஊர் பற்றி எரிந்து கொண்டிருப்பதை கண்டான். மேலே வந்தபோது கோரை பொருட்களில் ஒளிந்தும் சதுப்பில் மூழ்கியும் உயிர் பிழைத்த அவனது குடிகள் நெஞ்சிலும் தலையிலும் மறைந்து கதறி அழுது கொண்டிருந்தனர். அவனை கண்டு எவரோ கை சுட்டி அணுகுவதை கண்டதும் அலறியபடி அவன் அவரை நோக்கி ஓடினான். செல்லும் வழியிலேயே கீழே விழுந்து வலிப்பு கொண்டான். கலிங்கம் வங்கத்தை முற்றாக அடக்கி ஆண்டபோது காட்டுக்குள் புண்டரீகர் மீண்டும் மெல்ல ஒருங்கு திரண்டனர். அதன் தலைவனாக அவர்கள் கிருஷ்ணனை தேர்வு செய்தனர். அவன் தொடர்ந்து துயிலில் அஞ்சி சிறுநீர் கழித்தபடி எழுந்து கூச்சலிடுபவனாகவும் சினமோ உல எழுச்சியோ ஏற்பட்டால் வலிப்பு கொள்பவனாகவும் வளர்ந்தான். வங்க மன்னன் சுபூதன் மறைந்து அவன் மைந்தன் சுகீர்த்தி அரசமைத்த போது கலிங்கத்தை வங்கம் வென்று விடுதலை கொண்டது. அப்போது 18 வயதடைந்திருந்த கிருஷ்ணன் 70 பேர் கொண்ட சிறிய படை ஒன்றை நாணல் படகில் ஏற்றி கொண்டு சென்று புண்டரீகவர்த்தனத்தில் கலிங்கர் அமைத்திருந்த காவல் தளத்தை சூழ்ந்து கொண்டான். சதுப்பிலிருந்து அவ்வீரர்கள் வெளியேறும் வழியை எரித்த பின் உள்ளே சென்று கலிங்கப்படை நிலையை கைப்பற்றினான். அடிபணிந்து படைக்களம் தாழ்த்திய பின்னரும் கலிங்கர்களை அவன் படைகள் வெட்டி குவித்தன. எரிந்தழிந்த மூங்கில் கழிகளால் ஆன தன் நகரை கைப்பற்றி மீண்டும் அங்கு இல்லங்களை எழுப்பினான். அதன் பின்னர் பல ஆண்டு காலம் அவன் கலிங்கர்களை கொன்றபடியே இருந்தான். இருளுக்குள் ஓசையின்றி சிறிய படைகளாக நாணல் படகுகளில் ஏறி சென்று கங்கையில் செல்லும் கலிங்க படகுகளை அடைந்து
அப்படகுக்குள் நச்சு புகை விடும் கலங்களை எரிந்துவிட்டு மீண்டன புண்டரப்படைகள். கலிங்க நகர்களில் ஒற்றர்களை அனுப்பி சதுப்பிலிருந்து சேர்க்கப்பட்ட நச்சை குடிநீர் ஊருணிகளில் கலந்தான். அவன் பெயரை 5 நாடுகளும் அச்சத்துடன் சொல்லத் தொடங்கின. வங்கனின் ஆதரவு அவனுக்கு இருந்தமையால் விரைவிலேயே அவன் அஞ்சத்தக்கவனாக ஆனான். கங்கை படகுகள் அவனுக்கு சுங்கம் கொடுக்க தொடங்கின. கருவூலம் பெருகவே அவன் நகர் வளர்ந்தது. அங்கே துறைமுகம் மீண்டும் எழுந்து சந்தை உருவாகியது. கிருஷ்ணன் மீண்டும் மணிமுடி செய்து சூட்டி கொண்டான். கவிஞரும் சூதரும் கொண்ட அவை ஒன்றை அமைத்தான். வங்கம் அவனை அஞ்சத் தொடங்கியது. அவனிடம் அவர்கள் கோரிய கப்பம் ஒவ்வொரு நாளும் கூடி வந்தது. ஒரு நாள் கங்கை வழியாக சென்ற வங்கத்தின் கலங்களை கிருஷ்ணன் சூறையாடினான். அன்றே காணிக்கை பொருட்களுடன் படகிலேறி மகதத்திற்கு சென்று மகத மன்னன் விருகத்ரதனை கண்டு அடிபணிந்து தன்னை சிற்றரசனாக ஏற்க வேண்டும் என்று கோரினான். கங்கை மேல் படை பரப்பி வந்த மகதம் கோரைப்புல் சதுப்பை ஆளும் புண்டரர்களின் ஆதரவை விரும்பியது. மகதத்தின் துணைப்படையுடன் திரும்பி வந்த கிருஷ்ணன் தாமிரலிப்தியை தாக்கி அதன் வணிக கலங்களை கைப்பற்றினான். வங்கம் மகதத்திற்கு பணிந்தது. வங்கத்தின் கடல் முகம் வரை புண்டரத்தின் கொடி கொண்ட காவல் படகுகள் தடையின்றி சென்று சுங்கம் கொள்ளத் தொடங்கின. கிருஷ்ணன் புண்டரீக வர்த்தனத்தை முழுதெழுப்பி சுற்றிலும் நீர் மரங்களாலான வலுவான கோட்டை ஒன்றை அமைத்தான். அங்கு வாசுதேவன் என்ற பெயருடன் முடிசூட்டி கொண்டான். மகதத்தின் வணிகம் வாசுதேவனை நாளும் என வளரச் செய்தது. மகத படகுகள் புண்டர நாட்டின் எல்லையை கடந்து வங்கத்திற்கும் கலிங்கத்திற்கும் செல்லும் போது படைத்துணையாக விரைவு மிக்க விற்களுடன் புண்டரர் சென்றனர். வாசுதேவன் என்ற பெயர் வணிகர் நாவில் திகழ வேண்டும் என்பதற்காக புண்டரம் அப்பெயருடன் கூடிய பொன் நாணயங்களை வெளியிட்டது. அப்போதுதான் யவன வணிகர் ஒருவரிடமிருந்து துவாரகை என்னும் நகரம் மேற்கே எழுந்திருப்பதை அவன் அறிந்தான். அங்கிருக்கும் இளையோனை அவர்கள் வாசுதேவ கிருஷ்ணன் என்று அழைப்பதாக சொன்ன வணிகன் அவனை வணிகர்கள் பவுண்டரீக வாசுதேவன் என்று குறிப்பிடுவதாக சொன்னதை கேட்டு சினம் கொண்டு எழுந்து கையில் இருந்த ஓலையை நிலத்தில் வீசி சொல்லெழாமல் நான் திணற நடுங்கினான். வடமேற்கு புலம் முழுக்க அவ்விளையோனை பாரத வருஷத்தை முழுதாள விருப்பவன் என்கிறார்கள் அரசே என்று அயல் சூதன் சொன்னதை கேட்டபோது கழுத்து தசைகள் இழுத்து கொள்ள வலிப்பு கொண்டு மண்ணில் விழுந்தான். பாரத வருஷத்தின் வாசுதேவன் என்பான் ஒருவனே. என் பெயர் கொண்டு நடிக்கும் அவ்வீண் சிறுக்கனை ஒரு நாள் களத்தில் காண்பேன் என்று அவன் தன் அவையில் வஞ்சினம் உரைத்தான். அவனுடைய தூதர்கள் துவாரகைக்கு சென்று இளைய யாதவன் தன் பெயரை வாசுதேவன் என்று வைத்து கொள்ளலாகாது என்று ஆணையிட்டனர். என் தந்தை பெயர் வசுதேவர் என்பதனால் என்னால் அப்பெயரை மாற்ற முடியாது தூதர்களே என்று மெல்லிய இழிவரலுடன் துவாரகை தலைவன் மறுமொழி சொன்னான். தந்தைக்கு மைந்தர் பெயரிடும் வழக்கம் துவாரகையில் இல்லை. பவுண்டரீக வாசுதேவன் ஒவ்வொரு நாளும் துவாரகையின் வாசுதேவனின் புகழ் வளர்வதை தன்னை சுற்றி கண்டான். எப்படியோ எவரோ அவனை பற்றி சொல்ல அவன் பெயர் நாளும் காதில் விழுந்தது. வணிகர் அவன் நகரை புகழ்ந்தனர். சந்தைகளில் துவாரகையின் சங்காழி பொறித்த நாணயம் பெரும் மதிப்புடன் பெறப்பட்டது. கடற்சூதர்களின் மொழியில் ஒவ்வொரு நாளும் அவன் வளர்ந்து கொண்டே இருந்தான். தன் அவை அமர்ந்து துவாரகையிலிருந்து வந்த சூதன் ஒருவன் சொல்லில் இளைய யாதவனின் வெற்றியையும் புகழையும் கேட்டுக்கொண்டிருந்த பவுண்டரீக வாசுதேவன் அரியணையில் ஓங்கி அறைந்தபடி சினத்துடன் எழுந்து நின்றான். அவன் ஒரு கண் கலங்கி கன்னத்தில் வழிய இதழ் கோணலாகி முகம் ஈடுபட்டது. அவன் விழக்கூடும் என்றுணர்ந்த அமைச்சர் விழி காட்ட ஏவலர் அவனை பிடித்து கொண்டு சென்றனர். அவனை தொடர்ந்து வந்த அமைச்சர் சரபர், அரசே, இறுதி வெற்றி எவருக்கென்பதே வரலாற்றில் எவர் என்பதை முடிவு செய்கிறது. மகதம் பாரத வருஷத்தை வெல்லும் என்பதில் ஐயமில்லை. அது இளைய யாதவனின் குருதியின் மீதுதான் நிகழும். மகதத்தின் எளிய நிஷாத குல படைத்தலைவன் ஒருவனுக்கு அஞ்சி அரும்பாலையை கடந்து அப்பால் தன் அரசை அமைத்து கொண்டவன் எவ்வகையிலும் வீரனல்ல. என்றேனும் ஒரு நாள் அவன் நகரில் சேர்த்து வைத்திருக்கும் பெரும் செல்வம் மகதத்தின் காலடியில் குவியும். அங்கு நாமும் வெற்றி துணையாக இருப்போம். அப்போது அவ்விளையோன் சேர்த்து வைத்துள்ள அத்தனை புகழ்கதைகளும் நம் காலடியில் குவியட்டும் என்றார். பவுண்டரீக வாசுதேவன் மஞ்சத்தில் எழுந்தமர்ந்து, அது எப்படி என்றான். தாங்களும் அவனே ஆகுக.
தங்கள் பெயர் கிருஷ்ணன், தாங்கள் வாசுதேவனும் கூட. பீலி முடியும் ஆழி வெண்சங்கும் அவன் மட்டுமே கொண்டிருக்க வேண்டும் என்பதில்லை. அப்புகழ்மொழிகள் அனைத்தும் உங்களுக்கும் பொருந்துவன ஆகுக. நாளை அவன் இல்லாமல் ஆகும்போது முறிக்கப்பட்ட மரம் தேடி அலையும் பறவைகள் போல் தவிக்கும் அவன் புகழ் மேவிய பாடல்கள் அனைத்தும் உங்களையே வந்தடையும் என்றார். முகம் மலர்ந்து, ஆம், அதுவே உகந்தது, நன்று என்று பவுண்டரீக வாசுதேவன் சொன்னான். நீங்கள் அவன் ஆடிப்பாவையாக வேண்டும் அரசே. ஆடியின் எப்பக்கம் உள்ளது மேய் என்று எவ்விழி சொல்லலாகும் என்றார் சரபர். பவுண்டரீக வாசுதேவன் தானும் முடியில் பீலி அணிந்தான். இடையில் வேங்குழல் வைத்து கொண்டான். அவன் செல்லும் இடமெங்கும் ஆழியும் பணிலமுமாக ஏவலர் உடன் வந்தனர். மன்றுகள் அனைத்திலும் தன்னை ஆழி வெண்பணிலம் அமைந்த கிருஷ்ணவாசுதேவன் என்று நிமித்திகர் அறிவிக்கச் செய்தான். யாதவனின் ஓவியங்களை வரவழைத்தான். சூதர்களை அவனைப் போல் தோற்றம் புனைந்து நடிக்கச் செய்து நோக்கினான். ஒவ்வொரு நாளும் ஆடி முன் நின்று தன்னை அவன் என்றே எண்ணி நடித்தான். ஆடிக்குள் இருந்து எழுந்து வந்த ஒருவனால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டான். பின்பு அவன் தன்னை துவாரகையில் 8 தேவியருடன் அமர்ந்து அரசாளும் யாதவனாகவே உணர்ந்தான். சூதர் அவனை பற்றி பாடும் வரிகளெல்லாம் பவுண்டரீகனையும் உவகை கொள்ளச் செய்தன. விழிப்பும் கனவும் இளைய யாதவனைச் சூழ்ந்தே அமைந்தன. அவனை பற்றிய ஒரு மறு சொல்லும் உளம் பொறுக்காதவனாக அவன் ஆனான். தன் அறைக்குள் தனித்திருக்கும் நேரமெல்லாம் ஆடி முன் அமர்ந்திருந்தான். அவை கூட அமைச்சர் வந்து அழைக்கையில் ஆடிக்குள் இருந்து பவுண்டரீக வாசுதேவன் எழுந்து செல்வதை புன்னகையுடன் நோக்கி கொண்டிருந்தான். திரௌபதியின் மனத்தன்னேற்பில் பவுண்டரீக வாசுதேவன் முதல் முறையாக இளைய யாதவனை நேரில் கண்டான். தன் சமையர்களிடம் அவன் அரசனி புனைந்து கொண்டிருக்கையில் விரைந்து வந்த அமைச்சர் சரபர், அரசே விரைக, அங்கு யாதவ வாசுதேவன் இன்னும் அவை நுழையவில்லை. கிருஷ்ண வாசுதேவன் என்ற நிமித்திகனின் குரல் எழுந்து அவை முழுக்க ஆவலுடன் திரும்பி பார்க்கையில் தாங்கள் பணிலமும் படையாழியுமாக அங்கு நின்றிருக்க வேண்டும் என்றார். ஆம், இதோ என்று பவுண்டரீகன் தன் ஆடைகளை அள்ளி அணிந்து ஏவலரை கூட்டிக் கொண்டு அரசவைக்கு விரைந்தான். சரபர் முன்னால் விரைந்து சென்று அரசு முறை அறிவித்த பாஞ்சாலனை நிமித்திகனிடம் அவை அணைபவர் வாசுதேவ கிருஷ்ணன் என்று கூறியதும் அவன் ஐயம் கொண்ட விழிகளுடன் ஒரு கணம் தயங்கி பின்பு தலை வணங்கி அறிவிக்கிறேன் அமைச்சரே என்றான். மேடை நின்று போல் சுழற்றி அவன் அதை அறிவித்ததும் அரைவட்டமாக ஓசையடங்க அவை அமர்ந்திருந்த சத்திரியர் அனைவரும் திரும்பினர். இருபுறமும் ஏவலர் சங்கும் ஆழியும் சுமந்து வர தலையில் மயிர் பீலி சூடி கையில் வேய்க்குழலுடன் அவை புகுந்த பவுண்டரீகனின் தளர்ந்த தோற்றத்தைக் கண்டு ஒரு கணம் திகைத்தனர். பின்பு அவை வெடித்து நகைத்தது. தன்னை சூழ்ந்து ஒலித்த நகைப்பொலிகள் நடுவே பவுண்டரீகன் திகைத்து முன் செல்வதா பின் நகர்வதா என்று தெரியாமல் நின்றான். அரசே, தொழுதபடி தங்கள் பீடம் நோக்கி செல்லுங்கள். இச்சிரிப்பை பொருட்படுத்த வேண்டியதில்லை. இவர்களின் மைந்தர்களை நாம் எண்ணினால் போதும் என்று சரபர் அவன் காதில் சொன்னார். விடைத்த தலையுடன் கூப்பிய கைகளுடன் சீர்நடையிட்டு அரசர்களின் நிறை நோக்கி அவன் சென்றபோது எதிரே வந்த பாஞ்சால சிற்றமைச்சர், தாங்கள் தீர்க்கதமசின் கொடி வழி வந்த புண்டரீக அரசை சார்ந்தவர் என்றால் தங்களுக்குரிய பீடம் அங்கு அமைந்துள்ளது என்று கை காட்டினார். குருதி சிறப்பில்லா சிறுகுடி அரசர்களுக்குரிய நிறை என்பதை கண்டதும் கால் தளர்ந்து பவுண்டரீகன் நின்றான். அரசே, தயங்க வேண்டியதில்லை. நாம் வெல்லும் வரை இவ்வஞ்சம் நம்முள் இருக்கட்டும் என்றார் சரபர். ஒவ்வொரு அடியிலும் உடல் சுமந்து சென்று பீடத்தில் விழுவது போல் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டான். அவையில் நிகழ்ந்ததெதையும் அவன் அறியவில்லை. கிருஷ்ணவாசுதேவன் பெயர் மறுபடியும் அறிவிக்கப்பட்ட போது அவையில் எழுந்த பெரும் குரலையும் நகைப்பையும் பின் வாழ்த்து முழக்கங்களையும் மூடிய கண்களால் கேட்டான். அவை நிகழ்வுகள் அனைத்தும் வேறெங்கோ ஒலிக்க தன்னுள் ஓடிய எண்ணங்களை திகைப்புடன் நோக்கி செயலற்று அமர்ந்திருந்தான். அவை கலைந்து அவன் வெளியே சென்ற போது அமைச்சர், அரசே, நேர் எதிரில் இளைய யாதவர் வருகிறார் என்றார். அவன் உடல் நடுங்க கண்கள் ஒரு கணம் இருட்டி வந்தன. வலிப்பு கொண்டு விழுந்து விடுவோம் என்று அஞ்சி ஏவலன் தோளை பற்றி கொண்டான். விழிகளை திருப்பிக் கொண்டு செல்வோம் என்றான். அரசே, அவர் அருகணைகிறார், உங்களை பார்த்து விட்டார் என்றார் அமைச்சர். நான் அவனை பார்க்க போவதில்லை என்று பவுண்டரீகன் விழிகளை மூடிக்கொண்டான்.
இருவரும் ஒருவரே போலிருக்கிறீர்கள் அரசே என்றார் அமைச்சர். அவன் தலை தூக்காமல் படிகளில் இறங்கி தேர் நோக்கி சென்றான். பாஞ்சாலி மன நிகழ்வுக்கு பின்னர் பவுண்டரீக வாசுதேவன் யாதவன் என்னும் பெயரையே வெறுக்கலானான். அவன் செவிப்பட யாதவனை குறித்து ஒரு சொல்லும் உரைக்கலாகாதென்று ஆணை இருந்தது. அவன் பொருள் பெற்று சென்ற இசைச்சூதர் நகர்மன்றங்களில் நின்று இளைய யாதவனை பற்றிய பொய்க்கதைகளையும் இழி உரைகளையும் பரப்பினர். பவுண்டரீகன் பிறகு ஒருபோதும் ஆடியை நோக்காதவனாக ஆனான். மகதத்தின் ஜராசந்தனுக்கு முதன்மையான அணுக்கர்களில் ஒருவனாக பவுண்டரீகன் மாறினான். அவையில் அவனை சங்கு சக்கரம் சூடிய கிருஷ்ண வாசுதேவன் என்றே அழைக்க வேண்டும் என்றும் அனைத்து திருமுகங்களும் அப்பெயரிலேயே அனுப்பப்பட வேண்டும் என்றும் ஆணை இருந்தது. இளைய யாதவன் துவாரகை அரசன் என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டான். ஜராசந்தன் மட்டுமே விழிகளுக்குள் எங்கும் ஒரு துளி விளக்கமோ நகைப்போ இல்லாமல் கிருஷ்ணவாசுதேவரே என்று பவுண்டரீகனை அழைத்தான். அதனால் பிற எங்கும் இருப்பதை விட மகதத்தின் அவையில் அமர்ந்திருப்பதையே பவுண்டரீகன் விரும்பினான். மகதத்தில் இருந்து திரும்பி வங்க எல்லையில் அமைந்த தன் காவல் மாடத்தை பார்வையிட பவுண்டரீகன் சென்றிருந்த போதுதான் புண்டர நாட்டுக்குள் இளைய பாண்டவன் பார்த்தன் ஆணிரை கவரும் பொருட்டு நுழைந்திருப்பதை ஒற்றர்கள் சொன்னார்கள். ராஜசூயத்திற்கான கொடி இந்திரபிரஸ்தத்தில் எழுந்திருப்பதையும் அது எவ்வண்ணம் நிகழும் என்றும் முன்னரே அவன் அறிந்திருந்தான். இந்திரபிரஸ்தம் அது அமைந்துள்ள உத்தரகாங்கேய நிலத்தின் அரசர்களிடம் மட்டுமே ஆணிரை கொள்ளும் என்றும் ராஜசூயத்திற்கு குலமும் நிலமும் வெல்லப்பட்டால் போதும் என்றும் சரபர் சொல்லி இருந்தார். நம் எல்லைக்குள்ளா என்று அவன் நம்பாமல் கேட்டான். இளைய பாண்டவரே வந்துள்ளாரா? ஒற்றர்கள் பார்த்தார்களா என்று அவன் திகைப்புடன் கேட்டான். அரசே, அவர்கள் கமுக்கமாக வரவில்லை. போர் முரசு கொட்டியபடி தங்கள் அரசு கொடிகளுடன் படகுகளில் வந்து நம் எல்லைக்குள் இறங்கினர். காடு வழியாக ஆயர்குடிகளின் மன்றை அடைந்து அவர்களிடம் இந்திரபிரஸ்தம் ராஜசூய வேள்வியின் பொருட்டு அவர்களின் ஆணிரைகளை கொள்கிறது என்றும் அறிவித்தனர். ஆணிரைகளை மீட்க நம் படைகள் எழ வேண்டும் என்பதற்காகவே அருகே தங்கி உண்டாட்டம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்றான் ஒற்றன். அரசே, இத்தருணத்தில் அஞ்சலாகாது. மகதத்தின் படையொன்று நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. நமது படைகளை முழுக்க திரட்டி அவர்களை எதிர்ப்போம். பெருந்திரள் கொண்ட பாண்டவனை நம்மால் வெல்ல முடியாது போகலாம். ஆனால் எல்லை வரைக்கும் அவனை நம்மால் துரத்தி செல்ல முடியும். அவன் கவர்ந்து செல்லும் ஆணிரைகளில் சிலவற்றை மீட்டாலே போதும். ஆணிரைகளை விட்டுவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றனர் என்பதை நாம் சூதர் சொல்லாக ஆக்க முடியும் என்றார் சரபர். ஆயர்பாடி நோக்கி புண்டரத்தின் 8 படை பிரிவுகளையும் 2 கல நிறைகளையும் எழும்படி ஆணையிட்டுவிட்டு பவுண்டரீகன் விரைந்தான். அவன் செல்வதற்குள்ளாகவே மகதத்தின் படைகள் 12 பெருங்கலங்களில் வந்து இறங்கியிருந்தன. தன்னை சூழ்ந்த படை விரிவை கண்டதும் பவுண்டரீகன் உளம் மலர்ந்து வாளை தூக்கினான். இது நம் குடிப்புகழுக்காக நாம் காணும் களம். நாம் வேதமறிந்த பிரஜாபதியாகிய தீர்க்கதமசின் குடியினர், பாரத வருஷத்தின் தொன்மையான அரச குடியினர். நம்மை மச்சர்கள் என்று சிறுமை செய்யும் சத்திரியர்களுக்கு உரிய மறுமொழியை அளிப்போம். வீரர்களே, நாளை எழப்போகும் 100 தலைமுறைகளுக்காக இதோ நாம் படைக்களம் கொண்டு எழுகிறோம் என்று வஞ்சினம் உரைத்தான். போர்க்கூச்சலுடன் அவன் படைகள் எழுந்து அவனை தொடர்ந்தன. தேரில் ஏறி களம் நோக்கி செல்கையில் முதுமையின் களைப்பும் இளைப்பும் மெல்ல அவனிடமிருந்து அகலத் தொடங்குவதை உணர்ந்தான். முன்பெப்போதும் அறியாத களியொன்று நெஞ்சை நிறைத்திருந்தது. முதல் காமத்தை, முதல் போர் வெற்றியை, முதல் மணிமுடியை, முதல் மைந்தனை அடைவதற்கு முந்தைய கணம் போல. ஆனால் அணுகும் தோறும் அத்தருணங்கள் சிறுத்தன, அடைந்ததுமே அணைந்தன. போர்முனை பயணமோ ஒவ்வொரு புறவி காலடிக்கும் பெருகியது. தன் விழிகள் அத்தனை ஒளியுடன் முன்பிருக்கவில்லை என்றும் செவிகள் அத்தனை கூர்கொண்டிருந்ததே இல்லை என்றும் தோன்றியது. ஒவ்வொரு இலை நுனியையும் கண்டான், ஒவ்வொரு பறவை யோசையையும் அறிந்தான். இந்திரபிரஸ்தத்தின் மென் கதிர்கொடியை தொலைவிலேயே கண்டான். நெஞ்சு பறை முழக்கமிட முழுதுடலிலும் குருதி நுரை கொப்பளித்தெழுந்தது. கைவிரல் நுனிகளில் உடலின் உள் விசை வந்து முட்டி தினவெடுத்தது. கண்களில் குருதி வெம்மை எழுந்தது. போர், வெற்றிவேல், வீரவேல் என்று கூவியபடி அவன் தன் வாளை ஆட்ட மகதத்தின் படைகளும் புண்டரத்தின் படைகளும் வில்லேந்தி அம்பு தொடுத்தன. படைத்தலைவனின் கொடி எழுந்து தொலைவில் அசைய
பறவை குலமென அம்புகள் எழுந்து விண்ணில் வளைந்து இறங்கின. மரக்கூட்டங்களுக்கு அப்பால் போர் முரசுகள் முழங்க பசுமை பரப்பை ஊடுருவியபடி பாண்டவர்களின் படைகள் தோன்றின. அம்புகள் வந்து அவனை சூழ்ந்திருந்த புண்டரீக படைகள் மேல் விழ இரப்போலங்களுடன் அக்கணமே போர் தொடங்கியது. அவன் தன் கைகளுக்கு அத்தனை ஆற்றல் உண்டு என்று அன்று அறிந்தான். தன் இலக்குகள் ஒவ்வொன்றும் பிழைக்காது எய்து உயிர் உண்பதைக் கண்டு அகம் திகைத்தான். மெய்யான பெருஞ்செயல் என்பது அகம் விலகி நின்றிருக்க பிரிதொருவன் என்று உடல் நின்று ஆற்றுவதே என்று அறிந்தான். அகலே நின்று அணுகுகையில் ஆடியிலிருந்து எழுந்து வரும் பாவை போல இளைய யாதவன் புறவியூர்ந்து படைமுகப்பில் தோன்றுவதை பவுண்டரீகன் கண்டான். அக்கணமே அதுவே தருணமென அவன் முழுதுள்ளமும் உணர்ந்தது. வில் குலைத்து நானொலி எழுப்பியபடி அவன் இளைய யாதவனை நோக்கி சென்றான். அவனுடைய புன்னகை நிறைந்த முகம் கடுகி அணுகி வந்தது. வலக்கையில் ஏந்தி இருந்த படையாழியின் கூர் முனை சுடர் விட்டது. பவுண்டரீகன், என் எதிரில் இளையோனே, இன்றறிவும் எவர் ஆடிப்பாவை என என்று கூவியபடி அம்புகளை அவன் மேல் தொடுத்தான். காற்றில் எழுந்த படையாழியே அந்த அம்புகளை சிதறடித்தது. வெள்ளி பறவை கூட்டம் ஒன்று இளையோனை சூழ்ந்து பறப்பது போல அது ஒளி விட்டு சுழன்றது. பின்பு ஒளிவிடும் முகில் ஒன்றுக்குள் அவனும் புறவியில் அசையாமல் நின்றபடி ஆடிப்பாவை என விரிந்து அணுகி கொண்டிருப்பதாக பவுண்டரீகன் கண்டான். கைகள் அம்பெடுத்து வில் நெறித்து தொடுக்க அவன் விழிகள் கரியவனின் ஒளிவிடும் நகங்கள் கொண்ட கால்களை நோக்கின. மஞ்சளாடை அணிந்த தொடையை, கச்சையில் வெய் குழல் சூடிய இடையை, மென்மயிர் சுருள் அணிந்த மார்பை, அணித்தோள்களை, குண்டலங்கள் ஆடிய காதை, இளநகை மலர்ந்த இதழ்களை, அவ்விழிகளை அவன் மிக அருகில் என கண்டான். அவன் ஆடியில் நாளும் கண்ட அதே விழிகள். அவன் தன்னை மறந்த கணத்தில் பாண்டவ படைகளின் முகப்பில் புறவி மேல் வில்லுடன் எழுந்த நிஷாதப்படை வீரன் ஒருவன் வில் வளைத்து தொடுத்த அம்பு அவன் வல காலில் பாய்ந்தது. அவன் அலறியபடி குனிந்த போது படையாழி வந்து அவன் தலையை கொய்து சென்றது. கூப்பிய கைகளுடன் அவன் தேர் தட்டில் விழுந்தான். படையாழியை பற்றி தோளில் அணிந்தபடி கூப்பிய கைகளுடன் இளைய யாதவர் அவனை நோக்கி வந்தார். அவனை நோக்கி புறவியில் வந்த அர்ஜுனன், பொய்யொருவன் வீழ்ந்தான் என்றான். இன்று ஒரு முறை இறந்தேன் பார்த்தா. 12 படைக்களம் 31 அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.